இறைவனுக்கு நன்றி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இறை சேனல்ல இயற்கை ஒருபோதும் தவறு செய்யாதுன்னு பார்க்குறோம். நம்ம மட்டும் தான் தவறு செய்றோம். இதில நெறைய பேர் என்ன தெரியுமா கேட்குறீங்க? "இது எப்படி இந்த உணவு உனக்கு பத்துது? இது எப்படி உனக்கு பசி தாங்குது? இந்த உணவு மட்டும் தான் சாப்பிட்றியா? இல்ல வேற எதனாச்சும் நீ தனியா சாப்பிட்றியா?" அப்படிலாம் கேட்குறாங்க. அப்படி வேற எதுவுமே சாப்பிட்றதில்ல. இந்த உணவு ஏன் நல்லதுன்னு நான் ஃபாலோ பண்றேன்னா, இதில பாருங்க உப்பு, புளி, காரம் இல்ல. நான் காலையில, நைட்டு 2 வேளையுமே இயற்கை உணவு மட்டும் தான் நான் எடுத்துக்கிறேன். மதியானம் ஒரு வேளை அது கூட பழைய சாதம். அருணுக்கு ஏதாவது பொரியல் பண்ணா, அத கொஞ்சம் வச்சு சாப்பிடுவேன். கூழ் அவ்வளோதான். இதுக்கு நம்மளுக்கு கேஸ் தேவையில்ல, எண்ணெய் தேவையில்ல, உப்பு, புளி, காரம் தேவையில்ல. நெறைய செலவு மிச்சம். அதுக்கு பதில் ஃப்ரூட்ஸா வாங்கி சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. காய்கறி வாங்கி சாப்பிடுங்க. சத்து மாவு கஞ்சி குடிங்க. அந்த மளிகை சாமானுக்கு பதில் தான் நம்ம இத வாங்கிக்கிறோமே தவிர, இதுக்குன்னு தனி செலவே கிடையாது. நீங்க அதெல்லாம் நிறுத்தி இத சாப்பிட்டீங்கன்னா, உங்களுக்கு 2ம் ஒண்ணா பேலன்ஸ் ஆயிடும். நீங்களும் நல்லா ஃபாலோ பண்ணி ஆரோக்கியமா இருக்கலாம்.